அந்த வீட்டு முகவரிக்கு சென்று பெண் கேட்க முடிவு செய்தாள். அவள் தீபாவின் வீட்டுக்கு சென்றபோது அங்கேயுள்ள பெரியவர்கள் பெண் கேட்க வந்திருக்கிறார்கள் என்றார். அவர்கள் மூத்த பெண் லாவண்யாவையே குறிப்பிடுகிறார்கள் என்று நினைத்தார்கள். அதனால் லாவண்யாவின் ஜாதகத்தையே கொடுத்தார்கள். பார்வதி அந்த ஜாதகத்தை ஜோசியரிடம் கொடுத்தார். ஜோசியர் வந்து மிகுந்த உற்சாகத்துடன் சொன்னார், அம்மா, இந்த ஜாதகமும் உங்க மகனோட ஜாதகமும் மிகச்சிறப்பா பொருந்தது. நல்ல சேர்க்கை, நல்ல ஆயுள், நீண்ட வாழ்வு. அந்த வார்த்தைகள் பார்வதிக்கு பேரானந்தம் தந்தன. உடனே சூர்யாவிடம் அழைத்து மகிழ்ச்சியுடன் சொன்னாள், சூர்யா, உன்னுடைய ஜாதகத்துக்கும் அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் மிகச்சிறந்த பொருத்தம். அதனால கல்யாணத்தை தள்ளாதே, சீக்கிரம் நடத்தலாம். அவன் மனதில் ஒரே முகம், தீபா. அவனுக்கு தெரியாது, அவன் கல்யாணம் பொருந்தும் ஜாதகம் என்று பார்க்கப்பட்டது அவள் அக்கா லாவண்யாவின் ஜாதகம்தான். அந்த நிமிடம் சூர்யாவுக்கு அது ஒரு நல்ல செய்தி போல தோன்றியதாலும் அதுதான் அவன் வாழ்க்கையில்